உட்கார பணப்படம் விழுந்த கதை ஆயிடுச்சு. நான் பாட்டுக்கு தூங்கிட்டு தான் இருந்தேன். ஆனா சந்தனமே என் பக்கத்துல வந்து படுத்துட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டானா. நிறுத்துறி. கட்டல 2 பேர் படுத்து ராமாயணத்தை பத்தியா பேசிட்டு இருந்தீங்க. யாருக்கு அதுல பூ சுத்த பாக்குற? கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்த கூட சுத்தனதான் நீ. எங்க போகும்? இன்னொரு வார்த்தை பேசுன தங்கச்சி புருஷனு கூட பார்க்க மாட்டேன். ஓ அவ்வளோ தூரம் ஆயிருச்சா? முடிச்சுக்கலாயா? இனிமேல் இவளுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை. உறவு எல்லாம் அந்து போச்சியா? மாப்பிள்ள அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. என் தங்கச்சி வாழாவட்டியாரு ரோட்ல போறவங்க வரவங்களா ஏளனமா பார்ப்பாங்க மாப்பிள்ள. சொந்தக்காரங்களா வேணும்னே குத்தி குத்தி காட்டுவாங்க மாப்பிள்ள. ஒரு பொண்ணு அடிச்சாலும் உதச்சாலும் தான் புருஷ வீட்டில் இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காது மாப்பிள்ள. என் தங்கச்சிக்கு அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க மாப்பிள்ள. உங்க கூடவே கூட்டு போங்க மாப்பிள்ள. உங்க கூடவே கூட்டு போங்க மாப்பிள்ள. யோ தெரியாம தான் கேட்கறேன். இதே தப்ப உன் பொண்டாட்டி பண்ணியிருந்தா மன்னிச்சு ஏத்துக்குவே நீ? இங்க பார், நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். அதுல இருந்து ஒரு படி கூட இறங்கி வர மாட்டேன். ஜாக்கிரதை. விடுண்ணா, பொண்ணை போயிட்டு போறாரு. ஒரு பொண்ணுக்கு பிறந்த இடம் புகுந்த இடம் ரெண்டுமே சொந்தம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கல்யாணமாக்கியும் பிறந்த இடம் தான் நிரந்தரன்னு என் தலையில எழுதியிருக்க. அதை யாரால நான் மாத்த முடியும்? அம்மா அண்ணி எங்கண்ணா? நீ வாழா வெட்டியா என்ன தேடி வந்திருக்கமா. ஆனா உங்க அண்ணி என் கூட வாழவே மாட்டேன்னு போயிட்டாமா. அண்ணா நீங்க என்னன்னா சொல்றீங்க? ஆமாம்மா, எல்லாம் நான் செஞ்ச தப்பு தான். அவளுக்கு தெரியாம நகை எடுத்து கொடுத்தது, காரை வித்தது எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுமா. என் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாமா. கடவுளே, உனக்கு மட்டும் ஏன்னா சோதனைக்கு மேல சோதனை வருது? இந்த பாவியால தானே உனக்கு இத்தனை பிரச்சனையும். அண்ணி உன்னை விட்டு போனது கூட நான் தானே காரணம். நான் உனக்கு தங்கச்சியா பிறந்துட்டு நீ நாய்ப்படாத பாடுபடுறியண்ணா. கூட ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கோ. ஆனா உறவே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போற உன் புரிசுகிட்ட நான் எதை சொல்லிமா சமாளிப்பேன்? நானும் எவ்வளவு சுமையமா தாங்கிறது. இப்படி ஒவ்வொரு சுமையா வந்தா என்னால எப்படிமா தாங்கிக்க முடியும்? அந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே, வந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே. தாயாக நானும் மாறி தாலாட்டு பாடுறேன். ஆராரிராரிரோ சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனே, வந்த சுமைய தாங்கி தாங்கி சோகமானே. பொண்ணு வச்சா சாமிக்குத்தான் சொல்லிட்டா. வச்சு என்ன வச்சா அதுதான் புள்ள சீக்கிரம். தீரட்டுமே புட்டி தீராதையா ரொம்ப கெட்டி. மண்ணோடு என்ன உள்ளது யார் கண்டு சொன்னது? பெண்ணோடு என்ன உள்ளது யார் இங்கே கண்டது? கண்ணாளா நான் மண்ணல்ல, நீ இல்லாம நான் பெண்ணல்ல. ஊத்தட்டுமா ஊத்தட்டுமா
சந்நியாசம் போனவன் சமயம் வந்தா சாமி இல்ல சக்தி இருந்தார் சபலம் இருந்தார் முக்தி பெறலாமே நான் மணல்ல நீ இல்லாம நான் பெண்ணல்ல क्या गुलियावा डबन जाना अरे लांदिया यमाय ஊத்த ஊத்த தீராதையா வாழை ரொம்ப கெட்டு முயற்சி நடந்ததுண்டா நீ இல்லாம நான் பண்ணல தட்டுமா தட்டுமா தீரட்டுமே புட்டி ஊத்த ஊத்த தீராதையா வாழை ரொம்ப கெட்டி மண்ணோடு என்ன உள்ளது யார் கண்டு சொன்னது பெண்ணோடு என்ன உள்ளது யார் இங்கே கண்டது வா, கண்ணாளா நீ இல்லாம நான் பெண்ணல்ல வாங்கணும்னு வந்தாச்சுன்னா சொந்த பந்தத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான். நான் ஒன்று சொல்ல தப்பா நினச்சிக்க மாட்டியே. சொல்லு, ஏதாவது இடக்க முடுக்கா சொல்லிடாத. ஒரு விதத்தில் பார்த்தா திலகா உனக்கு தங்கச்சி உனக்கு தெரியுமா? திலகா தங்கச்சி முறையா இருந்தா என்ன? அப்படி பார்த்தா நாட்டில் பல பொண்ணுங்க அப்படி தாண்டா வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா படுக்கைக்கு இளம்பஞ்சி தலைவை தான் மிதியாகும். அதனால என்னுடைய அடுத்த எண்ணம் யார் தெரியுமா? யாரு? திருமதி திலகாவதி. அண்ணி அண்ணி ஏய் நீயா? நீ எங்கடி இங்கே வந்த? உங்கள் அண்ணன் தொந்தரவு தாங்க முடியலன்னா நீயும் வந்து தொந்தரவு தானாச்சு. ஏன் நீ வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க? வாங்க நீ வீட்டுக்கு போலாம். ஏய் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு, இல்லை நடக்கிறதே வேற. உங்கள் அண்ணன் தொந்தரவு தாங்க முடியலன்னா இவன் அதுக்கு மேலே இருக்கு. அண்ணி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரம் வர்றது சகஜம் தானே. ஏதோ எங்க அண்ணா கோவத்தில் பேசியிருக்காரு, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீ வாங்க நீ போலாம். ஏய் நீ என்னடி எனக்கு நியாயம் சொல்றது? உன் யோகிதை பற்றி தான் இந்த ஊரே சிரிச்சு பேசுதே. புருஷனை விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட படுத்து எந்திரிச்சு வேற நீ வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்றியா? போதும் நீ போதும். அந்த பாவத்தை நான் செஞ்சிருப்பேன்னு நீங்களும் நம்புறீங்களா? பரவாயில்ல, நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா வீட்டுக்கு வாங்க நீ போலாம். ஏன் திலகா, அந்த பொண்ணு தான் இவ்வளோ தூரம் கெஞ்சி கூப்பிடுதுல்ல, போனா என்ன? அப்பா இவளை பத்தி உங்களுக்கு தெரியாதப்பா. இவ இருக்கிறனால தான் எங்க வீட்டில் பிரச்சனையே. இவ இல்லாம இருந்திருந்தா நாங்க நிம்மதியா இருந்திருப்போம்ப்பா. சரி நீ, நான் வேணா எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். நீங்க வாங்க நீ. சீ கையை விரி. இங்க பாரு, நீ உருண்டு பிறண்டாலும் சரி அழுது புரண்டாலும் சரி இங்க இருந்து நான் வரமாட்டேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போடி. நான் சொல்றது கேளுங்க நீ. வாங்க நீ.
ஏய் நான் உனக்கு இவ்வளோ திட்டுறனே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாதுமா, இது நல்லதுக்கு இல்லை. ஏப்பா இந்த நான் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பாரமாக இருக்குன்னு சொல்லுங்க, நான் வேணா வேற வீடு பார்த்துக்கிறேன். பெத்த அப்பங்கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற? தெரிஞ்சே பாலுங்கணத்தில் விலை பார்க்குறிய. புருஷனை உதறிட்டு வந்துட்டியே. புருஷனை விட உனக்கு காரு நகையுமா பெருசாக போயிடுச்சு. ஆமாப்பா, எனக்கு அதுதான் பெருசு. அவரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. கடவுளே, இவளுக்கு எப்பதான் நல்ல டீச்சர் கவுண்ட் நீங்க காணோம். அந்த வயகரா வந்துட்டியாடா? சரி டேய், அந்த டீச்சர் ஓக்கு மேல சொல்லி தர மாட்டீங்களா? இன்னைக்கு எப்படியாவது ஓவ தாண்டுடா. தாண்டிடுவோம். வயகரா டீச்சர். என்ன டீச்சர் நினைக்காதீங்க, இப்போதைக்கு ஃபேஷன் இந்த பாடசட்டு தான் நல்லா இருக்குட்டாங்க. ஓ நைட்டு டைம் ஆச்சு அப்படின்னு போட்டுருக்கீங்களா? காத்தோட்டமா இருக்குன்னு. காத்தோட்டம்லாம் சொல்லக்கூடாது டீச்சர்ட்ட. ஓகே டீச்சர். சரி டீச்சர். சொல்லுத்தாங்க. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் டீச்சர்? டிபார்ட்மெண்ட்டா? இவன் டிபார்ட்மெண்ட் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன் நானு. டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறான். அட முண்டா, ஏன்? சரி டீச்சர். சரி சரி அதை விடுங்க. எனக்கு இன்னைக்கு டீச்சருக்கு உடம்பு சரியில்லை, அதனால நாளைக்கு வந்துடுங்களேன். உடம்பு சரியா? ஏன் ஏதாவது காத்து கருப்பு இது பார்த்து பயந்துட்டீங்களோ? நீங்க தான காத்து கருப்பு இது பார்த்து பயந்துட்டீங்களோ? அப்படிலாம் இல்ல தங்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த 5 வந்தானா, 6 வந்தானா, அதனால வந்தானா வந்திருப்பானே. வந்து இல்லாத முறை சொல்லிருப்பானே. உன்னை பார்த்து பாட்டு பாடி இருப்பானே. ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவா, எங்களுக்கு சொல்லித்தர டீச்சர் எல்லாம் அவன் தான் பாட்டு பாட கூட்டு போவான். கூட்டிட்டு போறோம், ஏரி கூட்டு போயிடுவான். ஏரிக்கா? ஆமா, அங்க போய் தான் பாட்டு சொல்லி தருவான். பாட்டு சொல்லி தரல, அந்த ஏரியில தண்ணியே வராது. இவன் நப்பிட்டு வந்துருவான். அந்த ஏரியா என்ன பண்ணுவான்? அந்த ஏரியை ஃபில் பண்ணிட்டு வந்துருவான். நப்பிட்டு வந்துருவான் தண்ணி போட்டு. நப்பிருப்பானே. என்னிவா? அப்படிலாம் ஒண்ணு நான். ஆமா, நீ போனீங்க அவங்க கூட? போனீங்களா? இல்ல தங்க, நான் போவேனா? நான் யாரு உஷாரானவ. ஆமா, நீங்க என்ன படம் சொல்றீங்க சொல்லுங்க. சரி, இன்னைக்கு டீச்சரு வரலாற்றை பத்தி சொல்ல போறேன். வரலாறு என்னன்னு தெரியுமா? தெரியாது. நடந்து முடிஞ்ச சம்பவத்தை அப்படியே சொல்றது வரலாறுன்னுவாங்க. பாடம்னா எங்க வரான் பத்தியா? டீச்சர், அப்ப எங்க தாத்தாவோட சாதனை வருமா? உங்க தாத்தா என்ன பெரிய தேசிய தலைவனா? அப்ப என்ன பண்ணிட்ட உங்க தாத்தா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? எங்க தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணிட்டா? எங்க ஆயாஸ் ஒரு ஓரமா ஆடு ஓடிட்டு இருந்தா. இங்க திரும்ப. சரியா? அவளை கரெக்ட் பண்ணி எல்லாம் அப்படி இப்படி பண்ணி எங்க அப்பா கசுமான டிஞ்சர் மண்டையனை பெத்தார். எங்க அப்பா எங்க 2 சிங்கக்குட்டியை பெத்தார். இவன் பேரு அனாசின்னு. பேரு எப்படி? என் பேரு நவால் சீனு. சீனு அத்தனை பேரா வச்சிருக்கேன். டீச்சர், பெரிய சாதனை. இதுக்கு பெரிய அவார்டு தூக்கி உங்க தோத்தனுக்கு தரணும். டேய் மூடுங்கடா. ஆமா, இது வரைக்கும் நீ பள்ளிக்கூடம் பக்கமே போனது இல்லையா? அட ஏன் டீச்சர் அப்படி ஆகிறீங்க? ஏன் தங்க? நான் 1வது நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். ஏன் கணக்கு வாத்தியார் என்ன தெரியும் கேட்டுட்டான்? நினைச்ச மனசு ரொம்ப கஷ்டமாகுது. 1ல 1 போமான்னு கேட்டுட்டான். 1ல 1 போன எத்தனை கேட்டான்? நானும் யோசனை பண்ணேன். யோசனை பண்ணியா? அப்புறமேலு 1ல 1 போன எத்தனை தெரியாத வாத்தியார்ட்ட படிக்கணுமா? வாத்தியார் டைவர்ஸ் பண்ணிட்டேன். டைவர்ஸ் பண்ணிட்டியா? பசங்கன்னா ஒரு வீட்டுல இப்படிதான் இருக்கணும். நல்ல முன்னேறுவாங்க. சூப்பர் பசங்க. நல்ல பசங்கடா நீ. நல்ல பையன். ஐயோ ரொம்ப போடாத. டீச்சர் என்ன கேளுங்க. ஆமா தங்க, நீயாச்சு பள்ளிக்கூடம் பக்கம் போயிருக்கியா? நானும் அவங்களோட சேர்ந்து 2வது போனேன். 2வது போனா? அப்ப பெரிய படிப்பு சொல்லு தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டீச்சரோட போயிட்டான். ஏன் போயிட்டான்? ஆமா. சரி, அப்போ ஒரு டீச்சர் என்ன கேட்டா. என்ன கேட்டா? இமயமலை எங்க இருக்குதுன்னு கேட்டா. இமயமலை தான் இருக்கு சொல்லிப்பிய.
அங்கதான் இருக்குது. அங்கதான் இருக்குதா? எங்க இருக்குதுன்னு கேட்டா தெரியாதுன்னு சொன்னேன். சரியா சொல்லிட்டேன். உடனே என்ன தெரியுமா சொன்னா? டேபிள் மேல ஏறி நில்லுன்னா. சேர் மேல. சேர் மேல. அது மேல ஏறி நின்னா தெரியுமான்னு கேட்டேன். அப்பயும் தெரியாதுன்ட்டா. அவளுக்கே கேள்வி கேட்டு தெரியாதுன்னு சொல்றப்ப எனக்கு எப்படி தெரியும்? அவன் உடனே டிஸ்மிஸே பண்ணிட்டேன். நீ டைவர்ஸ் பண்ணிட்ட, டிஸ்மிஸ் பண்ணிட்ட. ஆஹா, பசங்கன்னா இப்படிதானே இருக்கும். இமயமலை எப்படிங்க சேர்ல இருந்து தெரியும் சொல்லுங்க? ஆஹா, கை குறாத்தாங்க. நீ இல்ல அறிவாளி. சேர்ல எப்படா தெரியும்? முண்டம் மூதேவி. அப்ப எது மேல ஏறினா தெரியும்? உங்க ஆயா மேல நில்லு. செத்து போயிருவாங்க. செத்து போனாலும் பரவாயில்ல. போயிட்டாங்க. உன் நாட்டத்திலே செத்து போயிருப்பாங்க. எருமை ஜாலியா அப்படியா? ஊட்றா அன்னைக்கு ஊட்றா. குட்டு விட்டுறாதீங்கடா, குட்டு விட்டுறாதீங்க. அன்னை குட்டு விட்டதுக்கு என்ன விட தெரியல. இன்னைக்கு நீங்க குட்ட விட்டீங்க. அந்த பையன் இருக்கட்டும். நோயாளி வந்துருங்க. ஐயோ நோய் ஒட்டிக்கோ. வந்துருங்க. ஓய் தங்கம் என்ன தங்கம் நொன்கன்ட்ட அங்க என்ன சொன்ன? அங்கயா உன்னை பத்தி புகழ்ந்து பேசுனடா. நான் புகழ்ந்து பேசுனியா? எங்க இருக்கிற இடத்த பார்த்து எங்களை கெடுக்கின வண்டியா? தோல போ. நீ ஒரு மூளை இருந்துட்டு போடி தங்கம். மூளையிலையா? சரி போட்டுட்டா போச்சு. போய் தண்ணி கட்டு போ. தண்ணி கட்டிக்கிறேன் பாரு. போய் கட்டு போ. கட்டலான்னு தான் பாக்குறேன். எங்கடாது? கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. இது வானம் பார்க்கிற பூமி, அந்த சேர்ந்து விளைச்சல காணி. கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. சாமதி என்னோட சாபம் வேளாண்டி வாங்காத என்னோட சாபம் கலையாது ஏந்த வாடியே இறங்காது தாய் மழை கொடிய வேளாண்டி அம்பள பாவம் வாங்காத என்னோட சாபம். என்னோட சாபம் என்னமாச்சு? உடம்பு சரியில்லையா?
நானே செவனேன்னு கிடக்குறேன். இந்த நிலைமையில எனக்கு ஒரு குழந்தை கேடனா? ஆமாண்ணா, நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வார்த்தையால சொல்ல முடியலமா. இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். இந்த சந்தோஷத்தை கேட்டா திலகா, உன் புருஷன், மாமனார் எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வருவாங்க பாரு. எப்படிடா இவ்வளவு துன்பத்தை மனசுல வச்சுட்டு என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்படி உங்களால மட்டும் இப்படி எல்லாம் முடியுது? முடியலையேம்மா. நீ முழுகாம இருக்கேன்னு சொன்ன சொந்த பந்தெல்லாம் ஓடி வந்து வாயில சக்கரை கொட்டும்னு எதிர்ப்பார். ஆனா ஒரு சொந்த பந்தம் கூட வரலையேம்மா. மாப்பிள்ளை கூட உனக்கு சுத்தமா மறந்துட்டாரேம்மா. அவருக்கு என் மேல இருந்த அக்கறை எப்போ விட்டு போச்சுன்னா, அப்படி இல்லைன்னா என்ன ஒரு தடவை வந்து பார்த்துருப்பாருல்ல. ஆனா நீ மட்டும் என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் என்னதான் உன்னை கண்ணா வச்சிருந்தாலும் ஒரு பொண்ணு முழுகாம இருக்கும்போது அவ புருஷன் கூட இருக்கிற மாதிரி வர சந்தோஷம் வேற யாராலையும் நிவர்த்தி பண்ண முடியாதுமா. நான் இப்பவே போய் மாப்பிள்ளை கையில கால எழுந்தாவது கூட்டிட்டு வரேம்மா. அது வரைக்கும் நீ வீட்டில் இருமா. தேவகி, ஏதாவது வேணுமாமா? சொல்லுமா. அண்ணா, நீ எங்க போயிட்டு அவமானப்படாம திரும்பி வந்தா எனக்கு அதுவே போதும்னா. சரிம்மா, நீ பத்திரமா இரு, எந்த வேலையும் செய்யாத. நான் வந்துடுறேன். என்னங்க, உங்க குழந்தைய என் வயித்துல சுமந்துட்டு இருக்க. இப்போது நீங்க என்ன வந்து பார்க்க வருவீங்கிற நம்பிக்கையில. சித்தப்பா, என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டேன். உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? டேய், மடிப்பாம்புக்கு பால் வாக்குறது ஒண்ணு, நீயும் ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்ட. வெளியில தலை காட்ட முடியலடா. நானா பண்ணுனேன்? வெளியே தலை காட்ட முடியாம பண்ணுனது நீயும் உன் பையனும். ஏதோ நெல்லுக்கு பாயிருத கொஞ்சம் புல்லுக்கு பாஞ்சிருச்சுன்னு பெருந்தன்மையா விட்டு இருந்தா யாருக்கு தெரிய போத? டேய், உனக்கு குளிர்விட்டு போச்சுடா, அதான் இப்படி பேசிட்டு இருக்க. ஏப்பா வளவலன்னு பேசிட்டு காலை கடிக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் யாராவது செருப்பு தொடுவாங்களா? விட்டுட்டு போக வேண்டியது தானே. எதை குதர்க்கம் பேசுறதுல பங்காளி கெட்டிக்காரதான் தான் போல் இருக்கு. எதா இருந்தாலும் நேரா பேசு சங்கார். ஜாடை போட்டு பேசுனா பாட கட்டிடுவேன். மேல கை வச்சு பாடுறா, யார் யாருக்கு பாட கட்டுவாங்கன்னு தெரியும். சித்தப்பா, உன் பையனை அமைதியா இருக்க சொல்ல. நான் அப்படிதான் கத்துவேன். அது பண்ணுவேன்னா ஒரே போடு. கடைசியா கொல்லி வைக்க நான் தான் வரணும் உனக்கு. டேய், என்னடா மரியாதை தேயுது? இங்க பார், இனிமேல் நான் உனக்கு சித்தப்பனும் இல்ல, நீ என் அண்ணன் பையனும் இல்ல. உன் வழியை பார்த்து நீ போயிட்டாரு. போறேன். எனக்கு வர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுங்க, அப்புறம் போறேன். என்னடா சொத்தா? என்னமோ உங்க அப்பா சம்பாரிச்சு என்கிட்ட கொடுத்துட்டு போன மாதிரி கேக்குற. நான் சம்பாரிச்சிருக்கேன். லட்சமா கொண்டு வந்து நான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன். அதை முதல்ல பிரிச்சு கொடுங்க, அப்புறம் போறேன். டேய், உன்னை இது வரைக்கும் சோறு போட்டு வளர்த்துக்கு அதெல்லாம் சரியா போச்சுடா. சித்தப்பா, தேவையில்லாம என்ன சட்டம் பேச வச்சிடாதீங்க. நீயும் உன் பையனும் சேர்ந்துட்டு எல்லா சொத்து அமைக்கலான்னு நினைக்கிறீங்களா? சொத்துல பாதி எனக்கு வரல, அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. விடுங்கப்பா, வரட்டு கூச்சல் போட்டு போறோம். மாப்பிள்ள, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான் மாப்பிள்ள. தேவகி முழுகாம இருக்கா? அதே என்கிட்ட வந்து சொல்ற. உங்ககிட்ட தானே மாப்பிள்ள சொல்லணும். நீங்க தானே அவ புருஷன். நான் தான் புருஷன், யார் இல்லை என்னது? ஆனா அவ வயித்துல வர குழந்தைக்கு நான் அப்ப இல்லையே. மாப்பிள்ள,
நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். இதில் நீங்கள் வேற தகாத வார்த்தை சொல்லி என்ன மேலும் மேலும் நோகடிக்காதீங்க மாப்பிள்ள. எதியா தகாத வார்த்தை? உன் தங்கச்சி கண்டவன் கூட படுத்து பிள்ளை பெப்பா, அதுக்கு ஏன் இன்ச்சில் போடலான்னு நினைக்கிறியா? அது கனவுலையும் நடக்காது. போதும் மாப்பிள்ள போதும். இந்த வார்த்தை கேட்டா கதை உசிரியே விட்டுருவா. என்னைக்காவது நீங்கள் வருவீங்கிற நம்பிக்கையில் தான் அவன் உசுரோடவே இருக்கா. நீங்கள் எப்போவாவது வருவீங்கன்னு வாசலையே பார்த்து பார்த்து தவமாக கிடக்குறான். அவன் ஆசைக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் எங்கள் வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள. ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு உடனே வந்திருக்கேன். அந்த சந்தோஷத்துலேயே அவள் சந்தோஷமா குழந்தை பிறக்கும். உங்கள் காலில் வேணாலும் குளிர். இங்க பார், காலில் விழுந்தாலும் கதறினாலும் அவளை பார்க்க நான் வரமாட்டேயா. மாப்பிள்ள அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. ஐயா நீங்களாவது சொல்லக்கூடாதா? இங்க பார், நான் சொல்ற மாதிரி இல்ல, அவன் வர மாதிரியும் தெரியல. வீணா அழுதுட்டு இருக்கிறத விட்டு வீட்டுக்கு நீ கிளம்பு. எங்கப்பா சொன்னா கேட்குறான். இங்க பார், எனக்கு பதிலா விவாகரத்து நோட்டீஸ் வேணா வரும், அதுல வேணா கையெழுத்து போட சொல்லுவோம் தங்கச்சிய. என்ன மாப்பிள்ள குண்டு தூக்கி போடுறீங்க? விவாகரத்தா? அப்புறம் அந்த மானங்கட்டவளோட எவையா வாழ்வா? எதா இருந்தாலும் பேசி கணக்கு பார்த்துக்கலாம். வாசகதை திறந்துதான் இருக்கு, போயிட்டே இரு. முடிவே பண்ணிட்டீங்களா? இனிமே நான் என்னதான் முக்கி அழுதாலும் உங்க மனசு மாற போறதில்ல. பிறக்க போற குழந்தைக்கு அவங்க அப்பா முகத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. வராதத வாவான்னு வருந்தி அழைச்சா மட்டும் வந்துடவா போகுது. என் கணவன் வந்துட்டா பாட்டுக்கு ஆடி முடிச்சா செல்லாது. உனக்கு இப்பதான் வராளா? டூயட்டுக்கு போயிட்டியா? போயிட்டேன்டா. அப்ப ஏன் எனக்கு டூயட்டே வரமாட்டேங்குது? நீயும் கனவுக்கு போ, வரும். சரி நீ கிளம்பு, நான் பாக்குறேன். இன்னைக்கு அது எப்படா திடீர்னு கனவு வரும்? வருண்டா. எப்படா வரும்? அதெல்லாம் சொல்லிட்டா வரும். சரி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. டேய், என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்டா. என்னது? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. யாருக்கு? அவளுக்கு. சரி. நான் கேட்டேன் என்னன்னு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறப்ப உன் புருஷனோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு கேட்டேன். சரி, எப்படி இருக்குன்னு சொல்லு. எனக்கு எப்படா தெரியும்? அவ சொன்னாடா என்கிட்ட. என்ன தெரியுமா சொன்னா? என் புருஷனோட மூஞ்சி ரொம்ப கோபமா இருக்குன்னா. ஏன்? ஏவா அவன் ஜன்னல்ல வெளியே எட்டி பார்த்துட்டு இருந்தா அப்புறம் அவன் மூஞ்சி எப்படிடா இருக்கும்? டேய் போடா போ, வேலை இருக்கு போ. கட்டில் இல்ல மெத்த இல்ல பாயப்போடு, நான் கண்ணுறங்க பக்கம் வந்து ராகம் பாடு. ராத்திரிக்கு நீ இருந்தா குளிர்வாகும், நீயே ஆதரிச்சா சொர்க்கம் இங்க வந்து போகும். இதுக்கெல்லாம் முதல்ல மூடு கிரியேட் பண்ணணும். இப்ப பாரு, நேரம்தான் நல்லா இருக்க, கட்டு டக்கரா இருக்கு புள்ள, வச்ச கட்டதான் சொன்ன புள்ள, அதானே பார்த்தேன்.
கிச்சிக்கா 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 நான் ரொம்ப கெட்டு போச்சு நல்லதெல்லாம் செத்து போச்சு கூட வந்து இருக்கிறேன் கட்டு காவலா நீயும் கூடாதுன்னு சொல்லாதேடி குட்டி கோகிலா விவாதம் வேண்டாமடி நான் விடிவாத காரணடி நான் ஆசைப்பட்ட பின்னே நீந்தா என்ன மட்டும் வேணா சொல்லாதே என்ன மட்டும் வேணா சொல்லாதே என்ன மட்டும் வேணா சொல்லாதே நீ என்ன மட்டும் வேணா சொல்லாதே 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 உனக்கு ஓகேனா எனக்கு டபுள் ஓகே. பாவம் புருஷனோட இருந்தவ தனியா இருக்கியே.
ருசி பார்த்த உடம்பு ஏன் வேஸ்டா போகணும்? நான் டேஸ்ட் பார்க்கலாமா? பரவாயில்லையே, என் மேல உனக்கு எவ்வளோ அக்கறை இருக்காதா பின்ன? உன்னை அழகை பார்த்து அப்படியே ரசிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. நீ கட்டிருக்கிற சேலை வேணா பழசா இருக்கலாம், ஆனா நீ கட்டிருக்கிற பார்த்தா புதுசு மாதிரி தெரியுது. இங்க பாரு, நான் போட்டிருக்க செருப்பு கூட பழசுதான், ஆனா உனக்கு புதுசு மாதிரியே தெரியுமே. என்ன திலகா பேச்சு ரூட் மாறுது? மாறுடா. மாறட்டும், காதல் வருதுன்னா சும்மாவா? மாறும்டா, பேச்சு மட்டும் இல்ல எல்லாமே மாறும். மற்ற பொண்ணு மாதிரி கூப்பிட்டோன்னே பல்ல இழக்கிற ஜாதி நான் இல்லடா. என்கிட்ட வச்சுக்காத, மரியாதை இங்கிருந்து போயிடு. திலகா என்னவே எதிர்த்து பேசிட்டில்ல? என்னை எதிர்த்து பேசுற எவளையும் நான் சும்மா விட்டதே கிடையாது. என்னை தட்டி கழிச்ச உன்னை தொட்டு பார்க்காம விடவே மாட்டேன். ஏய், இந்த பூச்சாண்டி காட்டுறவெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்கிட்ட வாழாட்டின வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். என்னடி ஊருக்குள்ளார நீ ஒருத்தி மட்டும்தான் பத்தினி மாதிரி பேசுற? ஊருக்குள்ளார புருஷலனா சும்மா நடந்து போனா எல்லாரும் கூப்பிட தான் செய்வானுங்க. பாக்கறேன்டி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ பத்தினி வேஷம் போடுறேன் நானும் பாக்கறேன். முதல்ல இந்த வேலையெல்லாம் செய்யறது நிறுத்து. இந்த வேலையெல்லாம் செய்யிருந்தா குழந்தை எப்படி ஆரோக்கியம் போடுறோம்? ஆமா, சாப்பிட்டியா? இன்னும் இல்லைண்ணா. ஏமா, நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு தெம்பா இருக்கும். உடம்பு தெம்பா தானே பிறக்க போகிற குழந்தை நல்லா பிறக்கும். இரு, நான் போய் சாப்பாடு எடுத்து வரேன். அண்ணா, முதல்ல சாப்பிடு. ஏன்னா ஏன்னா பொம்பளை மாதிரி எல்லா வேலையும் நீங்களே இழுத்துப்பட்டு செய்றீங்க. செலவு கூட வாரம் ஒரு முறை டாக்டர்கிட்ட கூட்டு போகணும், செக் பண்ணணும். செலவுக்கு மேலே செலவு, மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கணும். தொட்டதுக்கெல்லாம் உனக்கு செலவு வச்சுட்டேன்னா எப்படி நான் சமாளிக்கிறேன்? என்னம்மா கஷ்டம் அப்படின்னு நீ தான் நினைக்கிற? மறைக்காதண்ணா, நீ பணத்துக்கு திண்டாரன்னு என் கண் கூட தெரியுது. முன்ன மாதிரி வேலைக்கு போறதில்ல, என்னையே கவனிச்சுட்டு வீட்டிலே இருக்கிற. சாப்பாடு செலவு கூட தெரிஞ்சவங்ககிட்ட கைமொத்தம் வாங்கிட்டு இருக்க. ஏன்னா என்னால உன பணத்துக்கும் கஷ்டம் வந்துடுச்சேன்னா 5க்கும் 10க்கும் உன்னை அல்லாட வச்சுட்டேன்னா கஷ்டமெல்லாம் யாருக்கு படுற? எல்லாம் உனக்கு தானே. நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. வாய் வேறுமா இருக்கிற, அழுவக்கூடாது. முதல்ல சாப்பிடு, வா. என்ன இளங்கோ, ஆளையே பார்க்க முடியல. வாங்க ஐயா, நானே உங்களை பார்க்க வரலான் இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்களே. ஆமாம், வராமல் என்ன பண்ணுறது? நீ பாட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு வந்து நின்ட்ட. எப்போ தான் வந்து நீ பணத்தை தரப்போற? நான் தான் நாயா பையா வந்து அலையன்ட்டு இருக்கேன். ஐயா, என் தங்கச்சி வேற கர்ப்பமாக இருக்கா. அந்த செலவு இந்த செலவுன்னு என்னால் தாக்கு பிடிக்கவே முடியல. ஊரில் யாருக்குப்பா செலவு இல்லை? எல்லாரும் அதையே தான் சொல்கிறீங்க. கடனை வாங்குறேங்க எல்லாருமே அதே மாதிரி பேசுனா அப்புறம் நான் கொடுத்த கடனை எப்படி தான் வசூல் பண்ணுறது? என்னென்ன பிரச்சனை? வாம்மா, உங்கள் அண்ணன் உன்னோட கல்யாணத்துக்கு 5000 ரூபா பணம் வாங்கினான். ஆனால் அது 3 மாதமாக வந்து வட்டி தான் கட்டியிருக்கானே தவிர, ஆனால் அசல் வந்து ஒன்றுமே கட்டாமல் இருக்கான். அது என்னமோ கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்குது. ஆனால் கொடுத்தா பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ வந்து குழந்தை பார்த்து பேர் கூட வச்சிருக்கிருக்கு. ஆனால் எனக்கு தான் அந்த பணம் வரமாட்டேங்குது. ஐயா, உங்களுக்கே தெரியும் என் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு. தெரியாதனமா வரதட்சணை பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எப்படியாவது உங்கள் கடன் அடைச்சிடுறேன்.